Hello soldiers. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியாச்சு நம்மளுடைய பெயிண்டர் சீனரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் இது வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. ஜெம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி ஒரு 10 கிடச்சிரும். ஸோ அதை வாங்கிக்க மறக்காமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் வீக்லி டீல்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்பெஷல் ட்ரேடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 350 ஜெம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் என்னோட டவுன் ஹால் TH15க்கு இது வந்து புக் ஆஃப் பில்டிங் வந்து 600, புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600, ரூன் ஆஃப் கோல்டு வந்து 600. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ். பில்டர் போர்ஷன் வந்து 200. அப்புறம் வந்து கோஸ்ட் குயின் 1100 வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்ச சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. என்ன ஃபுல்லாக கத்துது, ஃபுல்லாக எடுத்து தூக்கி போடுங்கடா. ஃபுல்லாக ஃபன்னு தான். இதுதான் கொஞ்சம் லெஜெண்டாக இருக்குது. மற்றபடி உங்கள்கிட்ட எந்த ஸ்கின் இல்லைன்னா அது வாங்கிக்க. அப்புறம் வந்து டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைஸ்ன்னு சொல்லிட்டு. டைஸ் இல்லை பகடை, அது ஒன்று. அப்புறம் வந்து பெட் போர்ஷன் அது 90 ஜெம்மு, வால் ரிங் 125 ஜெம்மு. அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட், கோல்டன் ஜெயிண்ட் அது ஒரு 350 ஜெம்மு. அதுக்கப்புறம் வந்து கிங்கு வந்து கோலம் கிங்கு இது ஒன்று கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் பெருசாக அனிமேஷன் இல்லை. ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சேடோ குயின் இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, நீங்கள் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாப்ல. ஓகே, இது 750 ஜெம்முக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லி பார்த்துட்டு அது வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் கிளான் கேம்ஸ் முடிச்சிட்டீங்க, ஆல்மோஸ்ட் கிளான் கேம்ஸ் நான் 15 லெவலில் முடிக்கும் போது. ஸோ இது வந்து என்னோட TH15 வந்து கிடைக்கக்கூடியது. அதே வந்து பார்த்தீங்கன்னா TH17 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து TH70 என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ரேடர் ஸ்பெஷலில் இது அப்டேட் ஆகிட்டானா? ஓகே, இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 350 புக் ஆஃப் ஹீரோஸ். இதில் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து 400 ஜெம்மு. அப்புறம் வந்து புக் ஆஃப் பில்டிங் வந்து 600 ஜெம்மு, புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் வந்து 600 ஜெம்மு. என்ன எல்லாத்தையும் 100 ஜெம் ஏற்றி வச்சிருக்காங்க. TH17க்கு ரூன் ஆஃப் கோல்டு 600 ஜெம்மு, பில்டர் போர்ஷன் 250 ஜெம்மு, கோஸ்ட் குயின் அது எப்பவுமே 1100 கொடுத்துருக்கான். பரவாயில்ல, இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் வந்து 1100 டைஸு, பெட் போர்ஷன் 90, அதேமாதிரி 125, அதேமாதிரி 750 வந்து கோலம் கிக்கு, அதேமாதிரி 750 சேடும். இதெல்லாம் டபுள் சைடு சொல்ல இருக்கா? எனக்கு என்ன இருக்குது அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே கைஸ், எல்லாத்துலையும் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. நம்மகிட்ட ஒரு பில்ட் இங்கே ஃப்ரீ ஆகிட்டான். இவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஏதாவது சிம்பிளாக போட்டுவிட்ருவோம் இப்போதைக்கு. சரி, ஃபயர் கிராக்கர்ஸ் என்ன ஒரு அப்டேட் போட்டுருவோம். நான் அப்புறம் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, என்னடா அது இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அப்படி கிடையாது. அடுத்தது வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர் ஹண்டு ஆல்மோஸ்ட் ஆன் தி வேல இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ட்ரெஸ்ஸர் ஹண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஹேமர் ஜாம்னா என்னன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் லாஸ்ட்டாக வீடியோலாம் போட்டிருப்பேன். ஹேமர் ஜாம் போய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். இல்லாட்டி நான் அதை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஹேமர் ஜாம் எப்படி வருங்க, எப்போ வருங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனோட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல்லில் வந்து மனம் வருந்தி கொஞ்சம் திரும்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 26 ஜனவரி 2026 போட்டுட்டாங்க. இல்லைன்னா பி லோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு அப்கமிங் சேஞ்சஸ் டு ரேங்கடு மோடில் ஏதோ அப்கமிங்கில் சேஞ்சஸ் பண்ண போகிறானுங்க. என்னது அது அப்படின்னா வி ஹாவ் பீன் லிசனிங் அப்படின்னா சாரி கைஸ், நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எதை பார்த்தீங்கன்னா ரேங்கடு பேட்டில் வந்து TH18 எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால நாங்கள் வந்து TH18 வந்து ஒரு ஒரு வந்து ஒரு செம்ம அப்டேட் கொண்டு வந்தோம். நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து நாங்கள் பண்ணதுலேயே வந்து மிகப்பெரிய பெஸ்ட்டு அப்டேட் அது. அதில் எதுக்கு கொண்டு வந்துருவோம்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி இருக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய தடவை பார்த்துட்டு இருக்கோம். ரேங்கடு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன இதில் இருக்கவங்க ஓகே, பட் பெரிய ரேங்கிங்கில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லீக்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க தெரியுது. நிறைய பேருக்கு வந்து 24 வருது, நிறைய பேர் வந்து 30 வந்து லெஜெண்டில் இது ஹைட்டனு இப்போ எலக்ட்ரோட இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 13 இருக்குது. அதெல்லாம் உங்களால் அடிக்க முடியல. அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது பக் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம். ப்ரொமோஷன் டிமோஷன்லாம் வந்து பர்சன்டேஜ் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கவுண்ட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன்லாம் கொடுக்குறோம். அசிஸ்டன்ட் டிஃபிகல்டிஸ் மாடிஃபிகேஷன் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக கிடைக்கிறதா? சரி, ஓகே. ரேங்கடு பேட்டிலுமே நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம லைவ்ல கூட ஒருத்தர் சொன்னார் 2 ஸ்டார் தான் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவால்விங் மெட்டா டுடே TH18 மெட்டானா நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் மெட்டான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா TH17 ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் போட்டு நம்மளுடைய ஆசை அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணுறது, ட்ராகனை யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹீரோஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் அட்டாக் இந்த மாதிரி மெட்டா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் இருக்குது. TH18 பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா டோட்டம் ஸ்பெல்லும் மெட்டீரியல் கோலம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சிலர் தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் ஈஸியாக கொண்டு வர மாதிரி TH18க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்கோயிங் நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கோம். எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஃபன்னாக இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு விளையாடக்கூடாது, நீங்கள் விளையாடும் போது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு டீம் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் டீமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் அஸ். நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் இதேமாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரேங்கர் பட்டியல் டெஸ்டிங் நியூ ஆர்மிஸ் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி நியூ ஆர்மிஸ்னு போட்டிருக்காங்க கைஸ். நியூ ஆர்மிஸ் ஏதோ வரப்போகுது. அப்போ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நியூ ஆர்மிஸ். அப்புறம் அப்கிரேடிங் வில்லேஜ் அப்கிரேட் பண்ணுறதுல வந்து
பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் எ குட் டைம் டு இட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவங்க ஷூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் லிசன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து இப்போ ஒரு பதிவு போடுறது பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து பேக் டு நம்ம பேஸுக்கு போயிடுவோம். ரேங்க் லிமிட்லாம் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 அட்டாக் 18 இருந்த வரைக்கும் கூட ஓகே, 12 இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லீக்ல இருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வீடு வந்து டிராகன் 28ல இருக்கேன். டிராகன் முடிச்சு எலக்ட்ரோ போயிட்டேன்னா எலக்ட்ரோலாம் வந்து 30 பேட்டில்ஸ் வந்துருது. இந்த 30 பேட்டில்ஸ் வந்து நிறைய பேரால் அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, அதுலேருந்து சில சேஞ்சஸ், அப்புறம் வந்து டிசி 80 மேலே அட்டாக் பண்ணுறதுலாம் சில சேஞ்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஸோ நம்மளுடைய இன்னைக்கு வந்து இதுதான் அப்கிரேடிங்கில். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுதான் அப்டேட்டு. இதுக்கப்புறம் ஏதாவது அப்கமிங்கில் வந்தால் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, தமிழ்லேயே பேசுவோம். எது உங்களுக்கு புரியுற லாங்குவேஜில் நான் பேசுகிறேன், ஹிந்தியில் பேசுவோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோட இது நோக்கம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான். எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். பை பாய், டாட்டா வரட்டா.